ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜி ஸ்னேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதி அவள் எபிசோட் 28. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த காலை நேரத்தில் தாரணியின் வீட்டில் அவள் தந்தை மனோகரனின் அறையில் ஒருவித இறுக்கம் சூழ்ந்திருந்தது. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு சக்கர நாற்காலியிலேயே முடங்கி கிடக்கும் தன் தந்தை மனோகரனின் முன்னால் தாரணி தலைகுனிந்து நின்றாள். ஆஃபீஸ்க்கு கிளம்ப தயாராக இருந்த தாரணியை அவளது அத்தை விசாலமும் அத்தை மகன் செந்திலும் வழிமறித்து உள்ளே இழுத்து வந்திருந்தனர். என்ன விசாலோ, காலையிலேயே எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று மனோகரன் மெதுவாக தழுதழுத்த குரலில் கேட்டார். அவ்வளவுதான். விசாலம் தன் விஷநாக்கை சுழற்ற தொடங்கினார். என்ன விஷயம் நான் கேட்குறீங்க? சொல்கிறேனா, உங்கள் செல்ல மக இந்த தாரணி பண்ணுற கூத்து உனக்கு தெரியுமா தெரியாதா? ராத்திரி முழுக்க யாருக்கோ ஃபோன் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அந்த வினைங்கிற அவ ஆஃபீஸ் பாஸை பற்றி தான் பேச்செல்லாமே. இவன் நடந்துக்கிறதே சரி கிடையாதுன்னா அந்த பையன் கூடலாம் சுத்துறா. ஊருக்குள்ள இவளை பற்றி பேச்சு வந்தா உமானம் என்ன ஆகிறது? தாரணி நெஞ்சம் பதறியது. இல்லைப்பா, அத்தை சொல்கிறதெல்லாம் போய். அப்படி இல்லை, வினய் சார் என்னோட பாஸ் மட்டும்தான். அவருக்கும் எனக்கும் நடுவில் வேற எந்த தப்பான உறவும் இல்லைப்பா. ப்ளீஸ் என்னை நம்புங்க என்று கைகளை கூப்பி அழுதாள். ஆனால் விசாலம் அவளை பேச விடவில்லை. நீ வாய மூடு தாரணி. அண்ணா, இவளை இப்படியே விட்டா நம்ம குடும்பமானமே கப்பல் ஏறிடும். இவளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிப்போம். என் மகன் செந்தில் இவளை கட்டிக்க தயாராக இருக்கான். இவ செஞ்ச தப்பையும் சகிச்சுக்கிட்டு என் மகன் இவ கூட வாழ நினைக்கிறது நீ செஞ்ச புண்ணியம் என்று மனோகரனின் மனதை முற்றிலும் மாற்றி மூளைச்சலவை செய்தார் விசாலம். மனோகரன் தாரணியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். மகளின் கண்ணீரை விட விசாலம் விதைத்த மான பிரச்சனை அவள் மனதில் பெரிதாக நின்றது. தாரணியின் சம்மதத்தை கூட கேட்காமல், சரி விசாலு, நீ சொல்றபடியே செந்திருக்கே தாரணியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்று ஒற்றை வார்த்தையில் தீர்ப்பளித்தார். இதை கேட்ட தாரணிக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. அதிர்ச்சியில் தந்தையையே உறைந்து போய் பார்த்தாள். அவளுக்கு பக்கத்தில் நின்றிருந்த செந்தில் அவளை தன் தவறான பார்வையால் அளவெடுத்து கொண்டிருந்தான். அவனது அந்த பார்வை தாரணியை மேலும் அருவருப்படைய செய்தது. மதியம் 12 மணி. வினயின் பிரம்மாண்டமான ஆஃபீஸ் கட்டிடத்தின் முன்னால் வந்து நின்றாள் தாரணி. அந்த வானளவு உயர்ந்து நின்ற நேர்த்தியான கட்டிடத்தை பார்த்தபோது அவளுக்குள் ஒரு நிமிடம் பயம் தலை தூக்கியது. கண்களை மூடி தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு வழியாக நிறுவனத்திற்குள் நுழைந்தாள். வரவேற்பறையில் விவரம் கூறிவிட்டு வினயின் வெயிட்டிங் ரூமில் காத்திருந்தாள். 10 நிமிடங்களுக்கு பிறகு வினயின் பிஏ அவளிடம் வந்து, மேம், சார் உங்களை வர சொன்னார் என்று சொல்ல உடனே தாரணி எழுந்து வந்து வினயின் கேபின் கதவருகே நின்றாள். அப்பொழுது முந்தைய நாள் வினய் ஒரு ஊழியரை கதவை தட்டாமல் வந்ததற்காக திட்டியது அவளுக்கு நினைவு வந்தது. உடனே மெதுவாக கதவை தட்டினாள். அங்கே உள்ளே தாரணி இன்னும் வராத டென்ஷனிலும் அடுத்தடுத்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணிய களைப்பிலும் நெற்றியை தேய்த்து கொண்டிருந்தான் வினய். உள்ளவா என்று அதிகார குரலில் அனுமதி கொடுத்தான். தாரணி உள்ளே நுழைந்ததும் தன் பிஏவை பார்த்து, நீ வெளியே போ, முக்கியமா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ என்று கத்தினான். அவள் வெளியேறியதும் வினய் தாரணியை நிமிர்ந்து பார்த்து, உட்காருங்க தாரணி, ஆஃபீஸ்க்கு வர நேரமா இது? டைம் என்ன ஆகுது தெரியுமா என்று கோபமாக கேட்டான். தாரணி அவனது முகத்தை பார்க்க துணிவின்றி தரையை பார்த்தபடியே, சாரி சார் என்றாள் மெல்லிய குரலில். அவளது நடுக்கத்தையும் முகத்தை தவிர்க்கும் போக்கையும் வினய் கவனித்து கொண்டே, சரி, நான் நேற்று உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த ஃபைல் எங்க, அதை முதல்ல எடு என்றான். தாரணி மீண்டும் தன் தலையை கவிழ்த்து கொண்டு, அகைன் சாரி சார், நான் அந்த ஒர்க்கை முடிக்கலை என்றாள். ஏற்கனவே உச்சக்கட்ட டென்ஷனில் இருந்த வினைக்கு இந்த வார்த்தை எரியும் நெருப்பில் நெய்யை ஊற்றியது போல் இருந்தது. வாட், முடிக்கலையா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? இது ஒன்றும் உங்கள் ஆதி சாரோட கம்பெனி ப்ராஜெக்ட் கிடையாது, என் கம்பெனியோடையது. பொறுப்பு இல்லாமல் இப்படி லேட்டாக வந்துட்டு வேலைகளையும் முடிக்காமல் அசால்ட்டாக சொல்கிறீங்க இன்னும் முடிக்கலன்னு சொல்லிட்டு என்று வார்த்தைகளால் அவளை கொடூரமாக வருத்தெடுத்தான். அவன் கத்தி முடித்துவிட்டு ஆத்திரத்துடன் மறுபுறம் திரும்பி மீண்டும் அவளை நோக்கிய போதுதான் கவனித்தான்.
தாரணி எதற்கும் மறுவார்த்தை பேசாமல் சிலையாக உறைந்து போய் எழுந்து நின்றிருந்தாள். அவளது மௌனம் அவனுக்கு இன்னும் கோபத்தை ஊட்ட விறுவிறுவென்று அவள் அருகே வந்தவன், நான் இவ்வளோ பேசுகிறேன், பதிலே சொல்லாம அப்படி என்ன திமிரு உனக்கு ஹா என்று கேட்டு அவளது முகத்தை தன் கைகளால் பலவந்தமாக நிமிர்த்தினான். ஆனால் அடுத்த நொடி வினய் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான். அவளது கண்கள் குளமாகி கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோட காத்து நின்றது. முகம் முழுக்க அழுகையினால் சிவந்து போயிருக்க அவளது உடலிலிருந்து தாழ முடியாத காய்ச்சலின் வெப்பம் அவன் கைகளில் சுட்டது. அவள் அழுது அழுது காய்ச்சலில் வெந்து கொண்டிருந்தாள். வினயின் நெஞ்சம் சட்டென பதறியது. ஹே தாரணி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஏன் உடம்பு இப்படி கொதிக்குது என்று தவிப்போடு அவளது கண்களை வருடி அவளை அரவணைக்க முயன்றான். என்னை தொடாதீங்க சார், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் என்று தாரணி அவனை உதறிவிட்டு அழுகையோடு கேபினை விட்டு ஓட முயன்றாள். ஆனால் வினய் அவளை விடவில்லை. சட்டென கேபின் கதவை தன்னுடைய ரிமோட் கொண்டு லாக் செய்து விட்டான். அடுத்த கணமே தாரணியை பின்னால் இருந்து தன் பலமான கரங்களால் இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டான். தாரணி ப்ளீஸ், என்னை பைத்தியக்காரனாக்காது, என்ன நடந்ததுன்னு சொல்லு, ஏன் இப்படி அழற என்று அவளது கழுத்தோரம் தன் முகத்தை புதைத்து கொண்டு தவிப்பாக கேட்டான் வினய். அவனால் ஏற்பட்ட காயமும் வீட்டில் நடந்த அவமானமும் ஒன்றாக சேர தாரணியால் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. சட்டென திரும்பி தன் கையை ஓங்கி வினயின் கன்னத்தில் பலாரென்று அறைந்தாள். வினய் அதிர்ச்சியில் அவளை பார்க்க, எல்லாம் உங்களால தான் என்று கத்தியவள் தன் அத்தை இன்று செய்த சதிவேலை பற்றியும் தன் தந்தை செந்திலுக்கு தன்னை திருமணம் செய்து வைக்க சம்மதித்தது குறித்தும் செந்திலின் அருவருப்பான பார்வை என அனைத்தையும் விம்மி விம்மி அழுது கொண்டே அவளிடம் கொட்டி தீர்த்தாள். அவள் பேசி முடிப்பதற்குள் வினய் அவளை மேலும் தன் நெஞ்சோடு மிக இறுக்கமாக அணைத்து கொண்டான். இப்பொழுது அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான். அவனது பார்வையில் இப்போது கோபம் இல்லை, மாறாக காதலும் தீர்க்கமும் மட்டுமே இருந்தது. தாரணியின் முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்திய வினய் அவளது கண்களை நேராக பார்த்து மிக ஆழமான குரலில், தாரணி, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த செந்திலுக்கும் தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. உன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தா அது இந்த வினை கூட மட்டும்தான். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் தாரணி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று காதலோடு அவளுக்குள் நம்பிக்கையை விதைத்தான். வினையின் அந்த இறுக்கமான அணைப்பிலும் அவனுடைய வார்த்தைகளிலும் தாரணி தன் வலிகளை மறக்க தொடங்கினாள். ஆனால் தன் தந்தையின் சம்மதத்தையும் மீறி வினயை அவள் எப்படி திருமணம் செய்ய போகிறாள்? விசாலத்தின் அடுத்த சதி என்ன? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.